Dear 10th students, science physics 5th lesson acoustics sound பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு பார்ட் தான் இருக்குது. 5 பார்ட்ஸ் முடிச்சிருக்கிறோம், 6 பார்ட்டு. நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகும். இந்த டாப்லர் எஃபெக்டில் என்னென்ன வேரியேஷன்ஸில் அந்த ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸ் ஆகுங்கிறத இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். வாங்க பாடத்தை பார்ப்போம். Expression for apparent frequency due to Doppler effect. Position of sources and listener. ஒலி எழுப்பக்கூடிய அந்த ஒலி மூலமும் அதை கேட்கக்கூடிய நபர் மனிதருக்கும் இடையில் என்னென்ன வேரியேஷன்ஸுக்குன்னு பார்க்க போகிறோம். Both source and listener move. They move towards each other. சோர்ஸும் மூவ் ஆகுது, அதை கேட்கக்கூடிய ரெண்டு பேரும் மூவ் ஆகுறாங்க. எப்படி மூவ் ஆகுறாங்க? தே மூவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர். ரெண்டு பேரும் ஒன்றை நோக்கி கிட்ட வர்றாங்க. அப்போ என்ன நோட் பண்ணணும்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் லிசனர் டிக்ரீசஸ். சோர்ஸுக்கும் அதை கேட்கக்கூடிய நபருக்கும் இடையே உள்ள இடைவெளி குறைகிறது. அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் மோர் தென் ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சினா நமக்கு தோன்றக்கூடிய கேட்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி. ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சினா அது ஒலி எழுப்பக்கூடிய ஒலியோட ஃப்ரீக்வன்சி. அப்போ ஒலி மூலமும் நம்மளை நோக்கி வருது, நம்மளும் ஒலி மூலத்தை நோக்கி போகிறோம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா சிம்பிளாக சொல்லலாம். ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டு ஒரு கார் வருது, காரை நோக்கி நான் போகிறேன், கார் என்ன நோக்கி வருது. அப்போ டிஸ்டன்ஸ் குறையுது. அப்போ ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும்? உண்மையிலேயே அது உண்டாகக்கூடிய ஃப்ரீக்வன்சியை விட நமக்கு கேட்கக்கூடிய இந்த ஆப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும்? ஹையர் ஆகும். அதான் சொல்கிறாங்க. அப்போ ஆப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி என்டேஸ், இந்த பாருங்க, இந்த என்டேஸ்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். வி நார்மல் ஃப்ரீக்வன்சி, விஎல் லிசன் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சி, வி ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி மைனஸ் விஎஸ் சோர்ஸ் ஆஃப் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன்டு என். அப்போ என்ன ஆகும்னா ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும், ஆப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க, போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ். தே மூவ் அவே ஃப்ரம் ஈச் அதர். ரெண்டு பேரும் ஒன்று விட்டு தனியாக போகிறாங்க. லிசனரை தாண்டி அவரை விட்டுட்டு போகுது எது? அந்த சோர்ஸ், ஒலி எழுப்பக்கூடிய ஒலி மூலம், அந்த அனௌன்ஸ் பண்ணக்கூடிய கார். அந்த காரை விட்டுட்டு கேட்கக்கூடிய நபர் நகர்ந்து போகிறாரு. அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் லிசனர் இன்க்ரீசஸ். ரெண்டு பேருக்கும் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஆப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி கேட்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும்? லெஸ் தென் ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. அது எழுப்பக்கூடிய ஒலியோட கம்மியாக நமக்கு கேட்கும். அப்போ அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி என்டேஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் விஎல் டிவைட் பை வி பிளஸ் விஎஸ் இன்டு என். மேலே மைனஸில் இருக்குது, அப்போ என்ன குறையும். விஎஸ் அண்ட் விஎல் பிகம்ஸ் ஆப்போசிட் டு தட் இன் கேஸ் 1. இதில் இந்த கேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா க்ளோஸில் வர்றாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறதுனால வி மைனஸ் விஎஸ் இப்போ என்ன ஆகுது? வி ப்ளஸ் விஎல் ஆகுது. இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகுது இன்டு என். தேர்ட் பாருங்க, தேர்ட் கண்டிஷன் பாருங்க. போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ். த மூவ் ஒன் பிஹைண்ட் அதர். சோர்ஸ் ஃபாலோ த லிசனர். ரெண்டுமே நகருதுங்கிறாங்க. போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ், ரெண்டுமே நகர்றாங்க. த மூவ் ஒன் பிஹைண்ட் அதர், ஒன்று இன்னொன்று பின்தொடருது. மூணாவது கண்டிஷனாக பாருங்கள். சோர்ஸ் ஃபாலோ த லிசனர். லிசனர் கேட்க முன்னாடி போயிட்டு இருக்காரு, அந்த ஒலி எழுப்பக்கூடிய அந்த ஒலி மூலம் பின்தொடர்கிறது. நான் முன்னாடி போய்கிட்டு இருக்கிறேன் ஒரு 2 வீலரில், பின்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டு ஒரு கார் வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ என்ன நடக்க பாருங்க? அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி டிபெண்ட்ஸ் ஆன் த வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸ் அண்ட் த லிசனர். இப்போ நான் கேட்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி எதை பொறுத்து இருக்கும்? என்னோட மூமெண்ட்ஸையும் பின்னாடி ஒலி எழுப்பிக்கிட்டு வரக்கூடிய அந்த காரோட ஃப்ரீக்வன்சி, சவுண்டோட ஃப்ரீக்வன்சி வெலாசிட்டியை பொறுத்து அமையும். விஎஸ் source, velocity of the source becomes opposite to that in case 2. இந்த கேஸ் 2க்கு ஆப்போசிட். ரெண்டு ஒன்று வெளில போணுச்சு, இது பின்தொடருது, அதனால இந்த கேஸுக்கு ஆப்போசிட். அப்போ என்டஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் விஎல் டிவைட் பை வி மைனஸ் விஎஸ் இன்டு என். விஎல்ங்கிறது லிசனோட வெலாசிட்டி, விஎஸ்ங்கிறது சோர்ஸோட வெலாசிட்டி, இந்த விங்கிறது என்னது? அந்த சவுண்ட் வேவோடைய வெலாசிட்டி இன்டு என். அடுத்த கண்டிஷனை பார்ப்போம்.
போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ். இதுலேயும் ரெண்டு பேருமே மூவ் ஆகுறாங்க. த மூவ் ஒன் பிஹைண்ட் அதர், ஒன்று இன்னொன்று பின்தொடர்றாங்க. லிசனர் ஃபாலோஸ் த சோர்ஸ். போன டைம் என்ன பார்த்தோம், மூணாவது கேஸில் நம்மளை பின்தொடர்ந்து ஒரு சவுண்ட் எழுப்பக்கூடிய கார் வந்துச்சு, அனௌன்ஸ் பண்ணக்கூடிய கார் வந்துச்சு. இப்போ கார் முன்னாடி போயிட்டு இருக்கு, நம்ம அது பின்னாடி போகிறோம். லிசனர் ஃபாலோஸ் த சோர்ஸ். அந்த சோர்ஸை ஃபாலோஸ் என்ன பண்ணுறாரு, லிசனர் என்ன பண்ணுறாரு, கேட்டுட்டு பின்தொடராரு. அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி டிபெண்ட்ஸ் ஆன் த வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸ் அண்ட் த லிசனர். அதே கண்டிஷன் தான், ரெண்டு பேருடைய வெலாசிட்டியை பொறுத்து இருக்கு. Vs and VL becomes opposite to that in case 3. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஏன்னா அது போன டைம் நம்ம போனால் கார் பின்தொடர்ந்துச்சு, இப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன அர்த்தம், கார் போகுது நம்ம பின்தொடர்றோம். அப்போ n is equal to V plus VL plus divide by V plus VS into n. V plus VL divide by V plus VS into n. அஞ்சாவது கேஸ் பாருங்க, சோர்ஸ் அட் ரெஸ்ட். அப்போ ஒலி எழுப்பக்கூடிய ஒலி மூலம் ஒரு வீட்டில் கல்யாண வீட்டில் ரேடியோ பாடுது, ஸ்பீக்கர் பாடிக்கிட்டு இருக்கு, அப்போ அது ரெஸ்ட்டு. லிசனர் மூவ் டுவர்ட்ஸ் த சோர்ஸ். நான் அந்த கல்யாண வீட்டை நெருங்கி போகிறேன் அல்லது கல்யாண மண்டபத்தை நெருங்கி போகிறேன். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் லிசனர் டிக்ரீசஸ். நான் கிட்ட போக எனக்கு 2 கிலோ டிஸ்டன்ஸ் குறையும். அப்போ அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் மோர் தென் ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. ஃபர்ஸ்ட் கேஸ் மாதிரியே இப்போ நான் கேட்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி அது ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சியோட ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ விஎஸ் ஈக்குவல் டு 0. ஏன், சோர்ஸ் ஆஃப் த வெலாசிட்டி அப்படியே இருக்கு இன் கேஸ் 1. ஸோ n is equal to V plus VL divide by V into n. அடுத்து பாருங்க, சோர்ஸ் அட் ரெஸ்ட். லிசனர் மூவ் அவே ஃப்ரம் த சோர்ஸ். இப்போ நான் கல்யாண வீட்டுக்கு போயிட்டேன், கல்யாண வீட்டிலேருந்து மறுபடியும் என்ன பண்ணுறேன், அதை தாண்டி நான் போகிறேன். அப்போ நான் கல்யாண வீட்டை நோக்கி போகும்போது ஈஸியாக அந்த பாட்டு நல்லா நிறைய கேட்கும். இப்போ நான் அதை விட்டு விலகி போக என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் லிசனர் இன்க்ரீசஸ். டிஸ்டன்ஸ் எங்கிட்ட எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் லெஸ் தென் ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. அது என்ன சவுண்டில் பாடுதோ அதோட எனக்கு கம்மியாக கேட்கும். அப்போ அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி கம்மியாயிரும். அப்போ n is equal to V minus VL divide by V into n. இந்த VS வந்து 0 இன் கேஸ் 2. அடுத்தது லாஸ்ட் 2 இருக்கு. லிசனர் அட் ரெஸ்ட், சோர்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் த லிசனர். இப்போ வந்து நம்ம லிசனர் அப்படியே உட்காந்துருக்காருங்க, நம்மளை நோக்கி என்ன ஆகுது, ஒரு ஒலி எழுப்பக்கூடிய ஒலி மூலம் வந்துகிட்டு இருக்கு. டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் லிசனர் டிகிரீசஸ். அது நம்ம நோக்கி வந்தானே, நம்ம அதை நோக்கி போனானே, டிஸ்டன்ஸ் கம்மியாயிரும். அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் மோர் தென் ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. கிட்ட வர என்ன ஆகும், நமக்கு சவுண்ட் அதிகமாக கேட்கும். அப்போ லிசனர் வந்து 0ன்னு போட்டிருக்கு, ஏன்னா வெலாசிட்டி ஆஃப் த லிசனர் 0. n is equal to V by V minus VS into n. லாஸ்ட்டாக பாருங்க, லிசனர் அட் ரெஸ்ட், சோர்ஸ் மூவ் அவே ஃப்ரம் த லிசனர். நம்ம தாண்டி போகுது லிசனர், இது அந்த ஒலி எழுப்பக்கூடிய அந்த காரு. அப்போ என்னாகும், நமக்கு அப்பையும் குறையும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் லிசனர் இன்க்ரீசஸ். நம்ம ரெண்டு டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் சவுண்ட் கம்மியாயிரும். அப்போ அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் லெஸ் தென் ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. VL 0. ஏன் நம்ம அப்படியே தான் உட்காந்துருக்கோம், ஆனால் அது என்ன ஆகிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு, சோர்ஸ் போய்கிட்டு இருக்கு. அப்போ n is equal to V by VS into n. இது என்னங்க, இந்த 8 நல்லா படிங்க, டவுட்னா கேளுங்க. சப்போஸ் த மீடியம், சே வைண்ட், காற்று, இஸ் மூவிங் வித் எ வெலாசிட்டி W இன் த டைரக்ஷன் ஆஃப் த ப்ரோபகேஷன் ஆஃப் சவுண்ட். ஒலி செல்லக்கூடிய திசையிலேயே சவுண்டு செல்லக்கூடிய திசையிலே காற்றும் அடிச்சுன்னா என்னாகும், நல்லா கேட்குங்க. The velocity of sound V should be replaced with V plus W. If the medium moves in a direction opposite to the propagation of sound, then V should be replaced with V minus W. நம்ம எந்த பக்கத்து இருக்கிறோம் அந்த பக்கத்துலேயே அந்த சவுண்ட் எழுப்புறோம்னா, காற்று போகிற பக்கத்து சவுண்ட் வேவ்ஸ் போணுச்சுன்னா என்ன ஆகும், கொஞ்சம் அதிகரிக்கும், V plus W. வைண்டு போகிறதுக்கு ஆப்போசிட்டில் சவுண்டு போணுச்சுன்னா V minus W. அப்படின்னா கொஞ்சம் சவுண்டு கம்மியாக கேட்கும். காற்று அடித்தா அந்த பக்கத்து என்னாகும், வெலாசிட்டி ஆஃப் வைண்ட் இருக்கும்போது ஈஸியாக சவுண்டு நம்மளை வந்து அடையும். அப்போது காற்றோட திசையிலே ஒளியும் போனால் V plus W, காற்றோட திசைக்கு எதிர் திசையில் சவுண்டு போனால் V minus W. அடுத்து கவனிங்க, ஒரு சம் இருக்கு. A source producing a sound of frequency 90 Hz. நம்ம என்ன பண்ணுவோம், சவுண்டு என்ன சொல்லுவோம், ஹெட்ஸில் சொல்லுவோம். ஃப்ரீக்வன்சியோட யூனிட் பார்த்தீங்கன்னா என்னது, ஹெட்ஸ். சவுண்டோட யூனிட்டு டெசிபல். நல்லா கவனிச்சுக்கணும், ஃப்ரீக்வன்சியோட யூனிட் தான் ஹெட்ஸு, சவுண்டோட யூனிட் சொல்லுவோம் டெசிபல். A source producing a sound of frequency 90 Hz approaching a stationary listener with speed equal to 1/10th of the speed of sound. ஒரு சோர்ஸ் வந்து சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, அந்த சவுண்டோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸு. அது லிசனோட திசையில் ஸ்பீட் எவ்வளோ போகுது, 1/10 ஸ்பீடில் போகுது சவுண்டில்.
வாட் வில் பி த ஃப்ரீக்வன்சி ஹியர்ட் பை த லிசனர், எவ்வளவு ஃப்ரீக்வன்சியை அந்த லிசனர் கேட்பாரு. when the source is moving towards the stationary listener, the expression for apparent frequency என்னங்க ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஏன்? ஸோ லிசனர் அப்படி இருக்காரு, லிசனரை நோக்கி ஒரு ஃப்ரீக்வன்சி சவுண்ட் எழுப்பிக்கிட்டே வருது, அதான் அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி. அப்போ என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். when the source is moving towards the stationary listener, the expression for apparent frequency எழுதுங்க, அந்த ஃபார்முலா எழுதுங்க. n dash equal to v by v minus vs into n. அந்த 8 ஃபார்முலா நல்லா மனப்பாடம் வச்சுக்கணும். அப்போ n dash equal to v by v minus s, v minus vs into n. v வந்து பார்த்துக்கிறங்க, எவ்வளோ கொடுத்துருக்கு, v-யை சப்ஸ்டியூட் பண்ணுங்க, v டிவைட் பை v மைனஸ் 1/10 ஆஃப் vs. ஏன்னா இது vங்கிறது சவுண்டோட வெலாசிட்டி. இப்போ கவனிங்க, இந்த சோர்ஸ் தான் நம்மளை மூவ் பண்ணி வருது, அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க 1/10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சோர்ஸ் ஆஃப் வெலாசிட்டியை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ v டிவைடட் பை v மைனஸ் 1/10 இன்ட்டு v. ஓகேங்களா? இப்போ இதை குறுக்க மல்டிபிள் பண்ணுங்க, 10 இன்ட்டு, நல்லா கவனிக்க, எழுதிக்கிறேன் 10 இன்ட்டு v 10v மைனஸ் 1 டிவைடட் பை 10. நல்லா கவனிங்களா, 10 மைனஸ் 1 டிவைடட் பை 10. இங்கே பாருங்க, இப்போ இந்த 10 இதோட மல்டிபிள் பண்ண என்னாகும் 10vன்னு கிடைக்குங்க. இதை குறுக்க மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்கும், 10vன்னு கிடைக்கும். மைனஸ் என்னங்க இருக்கு, மைனஸ் இந்த இருக்கா 1v, 1 இன்ட்டு v 1v டிவைடட் பை என்னங்க இருக்கு 10. ரைட்டுங்களா? 10v மைனஸ் 1v டிவைடட் பை 10ன்னு இருக்குங்க. 10vல 1v போச்சுன்னா எவ்வளோங்க, 10vல 1v போச்சுன்னா மேலே என்ன இருக்குது, ஒரு v இருக்குது, அது ஆட்டோமேட்டிக்காக இந்த v இருக்குது. இப்போ கீழே எவ்வளோ இருக்குது, 10v மைனஸ் 1v ஈக்குவல் டு 9v டிவைடட் பை 10. ஓகேங்களா? இப்போ இந்த v-யையும் இந்த v-யையும் கேன்சல் பண்ணுங்க. இதுதான் நார்மலாக உள்ள அந்த இந்த இருக்கு இதுதான் இது. அப்போ v டிவைட் பை 9v பை 10. v-யும் v-யும் கேன்சல் ஆகும், 1ன்னு ஆகும். இப்போ என்ன இருக்குது, 1 டிவைட் பை 9/10 இருக்கு. ரெசிப்ரோக்கலாக மல்டிபிள் ஆகுமா, இதை மேலே கொண்டு போங்க. மேலே கொண்டு போனால் என்ன ஆகும், 10 டிவைடட் பை 9 கிடச்சிங்களா, 10 டிவைட் பை 9 இன்ட்டு n. இது என்னங்கிறது ஃபார்முலாவில் உள்ளது. அப்போ இந்த 10/9 n எப்படி வந்து நான் சொல்லிட்டேன். இதை குறுக்க பாருங்க, 10v மைனஸ் 1v டிவைட் பை 10. 10vல 1v போச்சுன்னா 9v/10. இந்த v-யையும் இந்த 9vல உள்ள v-யும் அடிச்சுன்னா 1/9/10. 10 மேலே கொண்டு போனால் 10/9 இன்ட்டு n. இப்போ கவனிங்க, 10/9 என்னங்கிறது என்னது, அது உருவாக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி. n டேஸ்ன்னு நம்ம கேட்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது உருவாக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்காங்க 90 Hz. ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இதை கேன்சல் பண்ணிக்கலாமா, அடிச்சிடுங்க. இந்த 10 9ஆல் டிவைட் பண்ண கிடைக்கும் 1.111 கிடைச்சிருக்கும். ஏன்னா வந்து ஒரு 9 இருக்கும், மிச்சம் 1 இருக்கும், 10 1 மறுபடியும் 10 1 மறுபடியும் 10 1 1.12ன்னு போட்டுக்கலாம், அல்லது 1.111 போட்டுக்கலாம். 1.11 இன்ட்டு 90 எவ்வளவு, 900 Hz. 100 Hz. ஆனால் இப்படி பண்ணுறதுனா இதை ஒரு 9 அடிச்சிங்கன்னா இது 10ன்னு கிடைக்கும். 10 10 100. ஓகேங்களா? இதை மல்டிவைட் பண்ணால் 1.111 அது 900 மல்டிபிள் பண்ண 90 மல்டிபிள் பண்ணால் 100 கிடைக்கும். அல்லது இந்த 9 அடிச்சிங்கன்னா 1 10ன்னு கிடைக்கும். 10 × 10 100 Hz. அப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், நம்மளால் கால்குலேஷன் பண்ண முடியும். இதே மாதிரி 2 சம் இருக்குது. அந்த 2 சம்மு ப்ளஸ் வந்து டாப்லர் எஃபெக்டோடைய யூசேஸ் என்ன, எங்கெங்கெல்லாம் இது யூஸ் ஆகுது, இதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன
அப்படிங்கிறது நம்ம ஒரு கிளாஸ் நடத்துவோம். இன்னும் 1.5 பேஜஸ் இருக்குது. அதை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம், கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த பாடத்தை முடிச்சுக்கலாம். அதை முடிச்சிட்டோம்னா பிசிக்ஸ் முடிஞ்சிடும் உங்களுக்கு. என்னது 6 லெசன்ஸ் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி நடத்தினேன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பிசிக்ஸ் நடத்திருக்கிறேன், அதுக்கடுத்து சவுண்ட் நடத்திருக்கேன். இந்த 3 பாடமும் என்ன ஆகும், கம்ப்ளீட் ஆகும். இன்னும் ஒரு கிளாஸில் இந்த 3 பாடம் கம்ப்ளீட் ஆகும். டவுட்டு தான் கேளுங்க. இதுக்கு முன்னாடி உள்ள ஃபஸ்ட்டு 3 லெசனில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்ன பண்ணுங்கள், எனக்கு கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு வந்து புரியாமல் இருந்தால் கால் பண்ணி கேளுங்க. ஏதாவது எழுதுனா கூட எனக்கு அனுப்பி வைங்க. நன்றி, வணக்கம்.